எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு மற்றும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோயினால் ஏற்படும் பிரச்சனைகள், சர்க்கரை நோயை எப்படி கட்டுப்பாட்டில் வைப்பது என்பது பற்றி விளக்கம் தர வந்திருக்காங்க பொது மருத்துவர், நீரிழிவு நோயின் சிறப்பு மருத்துவர், தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் முத்துக்குமரன் அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2271-760-2271-770. வெளியூர் நேராக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்ந்து டயல் பண்ணுங்க. வாங்க பல தகவல்களை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், டயாபெட்டிஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க, நீரிழிவு நோயின்னு சொல்லுவோம். அப்படின்னு பார்த்தா நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான் நம்ம வந்து சர்க்கரை வியாதின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நம்ம டெய்லி நம்ம நடக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, வெளியே போகிறதுக்கு நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பொருட்களை சாப்பிட்றோம். ஸோ பலதரப்பட்ட பொருட்களை வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் வயிற்றில் செரித்து அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் கலந்து உடம்புல எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ அந்த ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம வந்து சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நிறைய இனிப்புகள் சாப்பிட்றோம், ஒரு பேக்கெட் பிஸ்கெட் சாப்பிட்றோம், ஒரு ஜாங்கிரி சாப்பிட்றோம், லட்டு சாப்பிட்றோம். அப்போ அந்த மாதிரி பொருட்கள் ரத்தத்தில் கலக்கும்போது சர்க்கரை அளவு அதிகமாகிடுமா? இருக்காது. ஏன்னா நம்ம உடம்புல கணையம் இருக்குது. கணையத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்கும். அந்த இன்சுலின் ஹார்மோன் ரத்தத்தில் அப்படி அதிகப்படியான சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது உடனே என்ன பண்ணும், ரத்தத்திலிருந்து கன்வெர்ட் பண்ணி கல்லீரல், தசைகளை வந்து சேர்த்து வைக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது தான் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அப்படியே தேங்கி நின்றுடுது. நம்ம வந்து சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? பொதுவாக சில பேர் குழந்தைங்களுக்கு பிறவியிலே வந்து அந்த மாதிரி இன்சுலின் குறைபாடுகள் இருக்கும்போது, இன்சுலின் சுரக்கும் தன்மையே இல்லாத மாதிரி இருக்கும். சில பேருக்கு இன்சுலின் சுரக்கும், அது சரியான முறையில் வேலை செய்யாது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் குழந்தைங்கள்னு சொன்னீங்க இல்லையா, நம்ம இந்தியாவில் அந்த மாதிரிலாம் டயபெட்டிஸ் இருக்கா? குழந்தைங்களுக்கு இருக்கிற கண்டிப்பாக கண்டிப்பாக அது இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே டாக்டர், இப்போ டைப் 1ன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்னா என்ன, டைப் 2 டயபெட்டிஸ்னா என்ன? டைப் 1 டயபெட்டிஸ்னா நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பே இல்லாமல் இருக்கிறது. ஓகே. அதுக்கு டியூ டு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அந்த மாதிரி நம்ம இருக்கிறது. ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கிறது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதனால் வர்றதுக்கான இது டைப் 2 டயபெட்டிஸ். ஓகே டாக்டர், இப்போ நமக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? கண்டிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் பொதுவாக வந்துருச்சுன்னா நிறைய அறிகுறிகள் இருக்குது. அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்குன்ற அவசியமும் இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா பிபி, சுகர் எல்லாமே வந்து ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் டிப்பிக்கலாக அப்படியே இருக்குன்றது சொல்ல முடியாது. பொதுவாக காமனாக நிறைய அறிகுறிகள் எதாக இருக்குன்னா, அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கிறது, அதிகமாக யூரின் போகிறது, அதிகமாக பசி எடுக்கிறது, நமக்கு பெண்கள் வந்து ஆறாமல் இருக்கிறது, ரொம்ப சோர்வாக இருக்கிறது, இதுதான் பொதுவாக காமனான அறிகுறிகளும். ஓ சரி டாக்டர், இந்த ப்ரீ டயபெட்டிஸ்னா அப்படி என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கும்? நீங்கள் முதல்ல கேட்டிருந்தீங்களே, ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம். இன்னும் நம்ம அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம்? நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு பரிசோதனை எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ அப்படி கண்டுபிடிக்கப்படும் போது நம்ம வெறும் வயிற்றில் செக் பண்ணுவோம். சாப்பிட்டு 1.5 hours 2 hours கழிச்சு செக் பண்ணுவோம். அப்படியே வெறும் வயிற்றில் செக் பண்ணும்போது நம்ம ரத்தத்தில் நம்முடைய சர்க்கரை அளவு வந்து 99 மில்லிகிராம் கீழே இருந்துச்சுன்னா நார்மலாக இருக்காங்கன்னு அர்த்தம் நமக்கு. ஓகேங்களா? வெறும் வயிற்றில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதுவே 100லேருந்து 124 லெவல் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ். அவங்களுக்கு இப்போ சர்க்கரை இல்லை, பட் சர்க்கரை வர்றதுக்கான சான்சஸ் வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே வெறும் வயிற்றில் நமக்கு 124க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் செக் பண்ணுறோம். சாப்பிட்டு ஒரு 2 hours 1.5 hours 2 hours கழிச்சு செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 140க்குள்ளே இருந்தால், 140 மில்லிகிராமுக்குள்ளே இருந்தால் நமக்கு நார்மலாக இருக்கும். அதே 140லேருந்து 199 மில்லிகிராம் வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அபவுட் 200 கன்ஃபார்ம் டயபெட்டிஸ்ன்னு அர்த்தம் அவங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து டயபெட்டிஸ் அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஃபுட்டுலாம் எடுத்துக்கலாம்?
ஓகே, இப்போ டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சர்க்கரை நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சர்க்கரை சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி வருது, நான் சர்க்கரையே சாப்பிட்றது இல்லையன்றது காமனாக சொல்லுவாங்க. அப்படி கிடையாது ஆக்சுவலி. ஓகேங்களா? சர்க்கரைனா குளுக்கோஸ், நம்ம பேச்சு வழக்கில் அது அப்படியே சர்க்கரைன்னு வந்துருச்சு. குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவை, அதுக்காக நம்ம சாப்பிட்றோம். ஸோ இப்போ என்ன கண்டினியூ ஆச்சுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களில் நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், ஃபேட் சாப்பிட்றோம், விட்டமின் மினரல்ஸ் சாப்பிட்றோம். ஸோ நம்ம அதிகப்படியாக சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் பொருள் தான் உள்ளே போய் செரித்து நமக்கு குளுக்கோஸாக மாறுது, சர்க்கரை எனர்ஜியாக சர்க்கரையாக மாறுது. அந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள உணவுப் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியில் செய்யக்கூடிய பொருட்கள், கோதுமையில் செய்யக்கூடிய பொருட்கள், மைதாவில் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே அது கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? அது இல்லாமல் சிறுதானியங்கள், வரகு, சாமை, திணை, கம்பு, கொள்ளு, கேழ்வரகு, இதுவும் தானிய வகைகள். இதுவும் உள்ளே போய் சாப்பிட்றப்ப நமக்கு உள்ளே போய் சுகராக கன்வெர்ட் ஆகும், எனர்ஜியாக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். பட் அரிசி, கோதுமை, மைதா கம்பேர் பண்ணுறப்ப சிறுதானியங்கள் சாப்பிடும்போது அதை கன்வெர்ட் ஆகக்கூடிய அளவு வந்து ரொம்ப மிக கம்மி. ஓகே, இது ஒரு வகை. இரண்டாவது டைரெக்டாக இனிப்பு சாப்பிட்றது. டைரெக்டாக ரெடிமேட் சுகர். ரெடிமேடாக என்னென்ன இனிப்புகள் இருக்குது? சர்க்கரை, வெல்லம், தேன், ஜெல்லி, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், மிட்டாய் அண்டு பெப்சி, மிராண்டா பாட்டிலில் அடைச்சி வைக்கக்கூடிய பொருட்கள், அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் பாக்கெட்டில் அடைச்சி வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் டைரெக்டாக என்ன ஆகும்? இனிப்பு லெவலை வந்து ரொம்ப அதிகமாக்குது. அரிசி, கோதுமை இதெல்லாம் உள்ளே போய் கன்வெர்ட் ஆகும், இது டைரெக்டாக மிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடக்கூடியல கண்டிப்பாக இனிப்புகளை, டைரக்ட் இனிப்பை வந்து நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து தவிர்த்துடணும் நம்ம. ஓகேங்களா? ஜங்க் ஃபுட், அதிக கலோரி, அதிக சக்தி உள்ள உணவுப் பொருட்களையும் நம்ம முழுமையாக தவிர்த்துடணும். ஓகே, அப்போ அரிசி, கோதுமையை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா முக்கியமாக நம்ம காலகாலமாக அதை சாப்பிட்டு வந்துட்டுருக்குறோம். வீட்டில் எல்லாருக்கும் சாப்பிட்றப்ப தனியாக நம்ம வந்து செஞ்சு பார்க்க முடியாது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களில் நம்ம அந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை நம்ம வந்து குறைச்சி சாப்பிட்ணும். ஓகேங்களா? அப்போ அடுத்தது இந்த ப்ரோட்டீன், ஃபேட். நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்டையோ ஃபேட் ஃபுட்டையோ நம்ம சாப்பிடும்போது அது எவ்வளோ சாப்பிட்டாலும் உள்ளே போய் நமக்கு சுகராக நமக்கு கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்போ எது நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்டு, எது ஃபேட் நிறைந்த ஃபுட்டு, அதை ரொம்ப அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ எது ப்ரோட்டீன் ஃபுட்? நம்ம கீரைகள், பூமிக்கு மேலே விளையக்கூடிய பொருட்கள், கீரைகள், காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், பாகற்காய், சுண்டக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், பூசணிக்காய், புடலங்காய், சுரைக்காய், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம அளவே இல்லாமல் சாப்பிட்லாம். அது எவ்வளோ சாப்பிட்டா உள்ளே போய் சுகராக நமக்கு கன்வெர்ட் ஆகாது. அதே மாதிரி அசைவ பொருட்கள், பீசஸ், மீன், முட்டை, சிக்கன், மட்டன், பீஃபு, நண்டு, எறா, இந்த மாதிரி பொருட்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு உள்ளே போய் சுகராக கன்வெர்ட் ஆகாது நமக்கு. அடுத்தது பூமிக்கு கீழே விளையக்கூடிய பொருட்கள் சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த மாதிரி பொருட்கள் வந்து கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம அளவாக எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களில் நம்ம அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம பிளான் பண்ணி சாப்பிட்ணும். ஒரு தட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டிங்களா, அது 4 போர்ஷனாக பிரித்தா, ஒரு போர்ஷன் வந்து நம்ம அரிசி, கோதுமை சம்மந்தப்பட்ட பொருள், ஒரு போர்ஷன் வந்து கீரை, காய்கறி, ஒரு போர்ஷன் அசைவம். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு சத்தான சரிவிகித உணவும் கிடைக்கும், நமக்கு சர்க்கரை அளவு நம்ம ரத்தத்தில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ சுகர் எனக்கு டெஸ்ட் எடுத்துட்டோம், எனக்கு சுகர் அதிகமாக இருக்குது, இப்போ வயசானவங்களாம் எனக்கு சுகர் வந்துருச்சு, நான் சப்பாத்தி சாப்பிட போகிறேன், 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் சுகர் குறைஞ்சிரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இப்போ 3 வேளையும் சப்பாத்தி எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் டாக்டர்? இல்லை, ஏற்கனவே சொன்னபடி அது ஒரு தவறான ஒரு கான்செப்ட். அது அரிசியும் ஒன்று தான், கோதுமை ஒன்று தான், இரண்டுமே வந்து நம்ம தானியம் தான். நம்ம சவுத் இண்டியன்ஸ் நிறைய அரிசி சம்மந்தப்பட்டவங்க, நார்த் இண்டியன்ஸ் நம்ம கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்றாங்க. அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லுவோம். நம்ம அரிசி சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்டாலும் சரி தான், கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்டாலும் உள்ளே போய் கன்வெர்ட் ஆகக்கூடிய ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறக்கூடிய விகிதம் சும்மா ஜஸ்ட் ஒரு 5 to 10% தான் வித்தியாசம் இருக்குமே தவிர பொதுவாக ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்காக கோதுமை சாப்பிட்டா நம்ம வந்து அது முழுமையாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டன்றது நம்ம வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது, கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம சாப்பிடும்போது நிறைய அதிகமாக சாப்பிடும்போது நிறைய மலச்சிக்கல் உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், மலச்சிக்கல். அதாவது ரெண்டாவது, கோதுமையில் பார்த்தீங்கன்னா இந்த குளூட்டன் என்ற ஒரு பொருள் இருக்கும். அந்த குளூட்டன் என்ற பொருள் சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ்கள் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம கோதுமையை தவிர்க்கிறது வேண்டாம், அளவாக சாப்பிட்றது நமக்கு நல்லது நமக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கள் சார். இருக்கிறேன் சார். எவ்வளவுக்கு மேலே இருந்தால் இன்சுலின் போடணும் டாக்டர்? எவ்வளவுக்கு மேலே இருக்குன்றது இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு
81 வயசு ஆகுது டாக்டர். ஓகே இது 170 இருக்குது. ஓகே ரேண்டம் ரேண்டம் 170 இருக்குங்களா? பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபஸ்ட் டைம் டயக்னோஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோர் தென் 250க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்சுலின் தேவைப்படும்னு சொல்லலாம். அது வந்து நம்ம டாக்டர் டைரெக்டாக பட்டுன்னு இன்சுலின் ஆரம்பிக்க மாட்டோம். உங்கள் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் உடல் நலத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெடிசனில் சரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மெடிசன் கொடுப்போம், அந்த ஒரு மெடிசனில் கண்ட்ரோல் ஆகணும், இன்னொரு மெடிசன் ஆட் பண்ணுவோம். ஸோ 2 to 3 மெடிசன் ஆட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் வரலன்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்சுலினுக்கு நம்ம வந்து போவோம். ஓகேங்களா? அது ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு 81 வயசில் இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குன்னா டைப் 2 டயபெட்டிஸ் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் மாத்திரை ட்ரை பண்ணிவிட்டு மாத்திரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இன்சுலின் எடுத்துக்கலாம். உங்கள் வேல்யூ 170 ரேண்டம் இருக்குன்னா உங்களுக்கு மாத்திரையே போதுமானது. சரி. தேங்க்யூ. யூரின் தான் சார் நிறைய போகுது. ஓகே, நீங்கள் 81 வயதுன்றீங்க. யூரின் போகிறதுக்கு சர்க்கரை வியாதி ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் உங்களுக்கு. மூணாவது இந்த வயசில் வந்து இந்த பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த ஆண்மை சுரப்பி கொஞ்சம் வீக்காக அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த யூரின் வர பாதையை கொஞ்சம் அடைக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வயிறு ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களை சுகர் அளவு கண்ட்ரோல் பண்ண வைக்கும். சார் வந்து நைட்டில் நிறைய போகுது, ப்ராஸ்டேட் அதிகமாக இருக்குதுன்றாங்க. அதாவது ப்ராஸ்டேட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதுதான் நம்ம பண்ணணும். அது என்னன்னு பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்கு மெடிசன் மூலமாக அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்தை வந்து குறைக்க முடியலன்னா நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக செஞ்சுக்கிறது நல்லது நீங்கள். ஓகேங்களா? ஸோ நல்ல யூராலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி எப்படி இருக்குன்றது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த வயசில் போய் ஆப்ரேஷன் பண்ண முடியுங்களா? எனக்கு 82 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசில் வரக்கூடிய பிரச்சனை தான் இல்லைங்களா? சின்ன வயசு பசங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை கிடையாது இல்லையா? இது பொதுவாக ஒரு 60 வயதை கடந்தவங்களுக்கு தான் காமனாக வரும். ஓகேங்களா? இந்த வயசுல எந்த வயசுலையும் நம்முடைய மெடிக்கல் வந்து ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அவசியம் எடுங்க, பிரச்சனை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். சரி சார். ஓகே சார், அழைத்ததுக்கு நன்றி. டாக்டர், இப்போ சுகர் இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா? ஏன்னா பழங்களும் இனிப்பாக தானே இருக்கும். ஸோ அவங்க என்னென்ன மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம்? சுகர் இருக்கிறவங்க நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்கன்னா அளவாக வந்து ஆப்பிள், பப்பாளி, பேரிக்காய், கொய்யா இது அளவாக எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப இனிப்பு பழங்கள் சொல்லக்கூடிய அந்த மாம்பழம், பலாப்பழம், சப்போட்டா, திராட்சை இந்த மாதிரி பொருட்களை வந்து தவிர்த்துறது நல்லது. ஓகேங்களா? ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம், நான் விழுப்புரம் மாவட்டம் கண்டாசிலிருந்து பேசுகிறேன் மேடம். சரி சார், உங்களோட இதை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் எனக்கு வந்து சுகர் எனக்கு 56 வயசு ஆகுதுங்க. ஓகே. ஆல்ரெடி ஒரு 10 வருஷமாக இருக்குது சார் சுகர் எனக்கு. ஓகே. இப்போ ரீசெண்டாக செக் பண்ணேன் சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 240 இருக்குது சார். ஓ. சாப்பிட்ட பிறகு 430 இருக்குது சார். அது ரொம்ப அதிகமான அளவாக இருக்குங்களே உங்களுக்கு. ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா இல்லையா? நான் எடுத்துக்கிட்டு நான் மாத்திரையில தான் சார் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஓகே. மாத்திரை போட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் வரலையே இப்போ உங்களுக்கு? சார் மாத்திரை போட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் வந்த மாதிரி தெரியலீங்களே, ரொம்ப அதிகமாக இருக்குங்களே. ஆமாங்க சார். நான் ஃபுட்டு வந்து எனக்கு கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. இப்போ சொன்னால் நான் கேட்ட மாதிரி அளவுக்குலாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சார். ஓகே. அதனால் ரைஸ் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிறேன் சார். நைட்டு காலையில் வந்து டிஃபன் தான் சார். அது தோசை இட்லி தான் சார். ஓகே. அங்கே என்னால் வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால எனக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது சார். ஓகே. ஓகே. இல்லை எல்லாராலையுமே நம்ம உணவு பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சாப்பிடும்போது பிளேட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியணும் எந்த பொருள் சாப்பிட்டா ரத்தத்தில் அதிகமாக சர்க்கரை ஏறும், எந்த பொருள் சாப்பிட்டா சர்க்கரை அதிகமாக ஏறாது. அந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? நீங்கள் சாதத்தினுடைய அளவை குறைச்சிக்கிட்டு கூட வந்து காய்கறி, கீரைகள், அசைவ பொருட்கள் நிறைய எடுத்துக்குங்க. சரி. ஓகேங்களா? ஓகேங்க. கண்டிப்பாக மாத்திரை போட்டு கண்ட்ரோல் ஆகலை, ஃபாஸ்டிங் 250 இருக்குன்னு ரொம்ப அதிகம். நீங்கள் அவசியமாக இன்சுலின் எடுத்துக்கு தயங்கக்கூடாது. ஓகேங்களா? இன்சுலின்றது உயிர் காக்கக்கூடிய மருந்து. அதை தினமும் நீங்கள் அவசியம் எடுத்துக்கணும். சரிங்க சார். நான் இப்போ ஒரு சின்ன இது சார். ஓகே. இப்போ காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிக்கிறேன் சார். பச்சை தண்ணியில் குளிக்கலாமா, சுடு தண்ணியில் குளிக்கலாமா? எதில் குளிச்சா நல்லது சார்? ஓகே. அப்படி ஒன்றும் இல்லை தானே, குளிச்சாலே ரொம்ப நல்லது தான் நமக்கு. ஸோ அது உங்களுடைய சூழ்நிலைகள் இப்போ இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் குளிக்கிறது நம்ம ரொம்ப
நல்லது. இப்போ குளிர்காலமாக இருக்கு இல்லைங்களா, இந்த குளிர்காலத்தில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் குளித்தா நல்லாயிருக்கும் நமக்கு. பொதுவாக குளிக்கிறது நம்ம எந்த தண்ணியில் குளித்தா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ம் உடற்பயிற்சி செய்யும் சார். ம் உடற்பயிற்சி கொண்டாந்து செய்யும் சார் நான். வெரி குட் சார். உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஒரு 40 நிமிஷம் நடக்கணும். நடைப்பயிற்சி ரெகுலராக செய்யணும். சர்க்கரை வியாதி இருக்கவங்க வாரத்தில் 5 நாட்கள் குறைஞ்சது 30 to 40 மினிட்ஸ் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து அது கண்ட்ரோல் வச்சுக்கும். அதுதான் சார், நடக்கிறது தான் சார் வாய்ப்பு இல்லை. இப்போ காலையில் 5 மணிக்கு கடையில் வந்து உட்காந்துட்டாக்கா மறுபடியும் எழுந்திரிச்சு வெளியே வர்றதுக்கு இதெல்லாம் டைம் இல்லைலாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்காக தினமும் 1 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கணும். ஓகேங்களா, அந்த 1 மணி நேரத்தில் வந்து 40 நிமிஷம் நடை, இப்போ யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் அவசியம் நீங்கள் பண்ணணும். சரிங்க சார். வேறு ஏதாவது தழை சாப்பிட்ற மாதிரி இந்த கொய்யா தழை அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் சார். அதெல்லாம் சாப்பிட்லாங்களா? இல்லை அது சாப்பிடக்கூடாது. அது உணவு முறைகள் தான். ஆவாரம் பூ சாப்பிட்றது, பாகற்காய் சாப்பிட்றது, வெந்தயம் சாப்பிட்றது. ஓகேங்களா, இது அவசியம் வந்து நல்லது தான். பட் அதுதான் சர்க்கரை முழுமையாக குறைச்சிடும், அதுதான் ட்ரீட்மெண்ட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதையே சாப்பிடுங்க. மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரையும் எடுத்துக்கோங்க. கொய்யா இலை சாப்பிட்றப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து அப்படியே பறித்து சாப்பிடுவாங்க. அதில் நிறைய அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும், பறவைகள்லாம் இது இருக்கும். அப்படியே சாப்பிடக்கூடாது. எந்த பொருளாக இருந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு சுட வச்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர் காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர். எஸ் மேம், சொல்லுங்கள் மேடம். வணக்கம். 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். ஒண்ணு, இந்த குளிர் காலத்துல சில பேருக்கு இந்த மார்ச்சளி ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்க எப்படி வந்து தங்களை பாதுகாத்துக்கணும்? அண்ட் அந்த ஏர்லி மார்னிங் டிராவல் அப்படிங்கறது ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு அக்ரிவேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது என்னுடைய முதல் கேள்வி டாக்டர். 2வது கேள்வி இட்ஸ் ரிலேட்டட் டு சுகர் தான். இந்த சுகர் வரும் பொழுது எத்தனை லெவலுக்கு மேல போகும் பொழுது அது வந்து ஹையஸ்ட் சுகர் அப்படிங்கிறாங்க. ஸோ பிளட் சுகர்னுடைய நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 120 தான் தெரியும். சிலது 180 வரைக்கும் டேப்லெட்ஸ் அப்படிங்கறது எல்லாமே கட்டுக்குள்ள கொண்டு வராங்கிறாங்க. ஸோ 120க்கு மேல 180க்கு கீழே இருந்தாவே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அவசியமா, அல்லது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணுமா? இட்ஸ் ஆன் ஹையர் சைடா? அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் டாக்டர். ஓகே, முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம், அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க 120 to 180ன்னு. நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் நம்ம சொல்கிறது 140 to 199 சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் செக் பண்ணும்போது அந்த லெவல் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம். மருந்து மாத்திரை எடுக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஓகேங்களா. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா தினமும் வாக்கிங் போகிறது, அண்டு குறை மாவு நிறை புரத உணவுன்னு சொல்லுவோம், அதுதான் லோ கார்போஹைட்ரேட் டயட். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்படி எடுக்கும்போது இந்த அப்பப்போ எடுக்கிற வேல்யூவோட நீங்கள் அந்த HbA1cன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 3 மாத சர்க்கரை அளவை செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு நார்மல் இருக்கா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்மாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணும்போது அந்த HbA1c பரிசோதனையை நீங்கள் வந்து அவசியம் செஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்து கேட்ட கொஸ்டின் வந்து குளிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக ஏர்லி மார்னிங்கில் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுற்றுப்புறத்தில் ஆக்சிஜன் அளவு வந்து கொஞ்சம் டிப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும்போது அந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஸோ பொதுவாகவே ஆஸ்மா பேஷண்ட்ஸ் உள்ளவங்க வந்து பொதுவாக குளிர் டைம்லேயோ ஏர்லி மார்னிங்கோ வெளியே வர்றதை வந்து அவங்க வந்து தவிர்க்கணும். ஓரளவுக்கு சூரியன் வந்ததுக்கப்புறம் அவங்க வெளியே வர்றது ரொம்ப நல்லது. ஸோ அந்த டைம் மார்னிங் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கிறது, தண்ணி எப்பயுமே சூடாக குடிக்கிறது, வார்மாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் மாஸ்க் அண்டு காதுக்கு போகிற ஸ்க்ராப் போட்டுட்டு வெளியே வர்றது நல்லது. வரும்போது நீங்கள் கையில் இந்த ஆஸ்மா மெடிகேஷன்ஸ் கையில் வச்சுக்கிங்க. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு அக்ரவேட் ஆகுதுன்னா நீங்கள் உடனே அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இயர்லி எத்தனை தடவைக்கு ஒரு தடவை அந்த டெஸ்ட் எடுக்கிறது, சுகர் டெஸ்ட்டு? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் கண்காணிப்பு, மருத்துவருடைய தொடர் கண்காணிப்பில் மருத்துவர் ஆலோசனைப்படி இருக்கணும். ஓகேங்களா. இப்போ வரும்போது டாக்டருக்கு தெரியும் இவங்க நல்லா கண்ட்ரோல் இருக்குதுன்னா
ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம மெடிசன்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம 1 மந்த் 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே திருப்பி வர சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? அவங்க நல்லா ஃபாலோஅப் கரெக்டாக வச்சுக்கிறாங்க, கண்ட்ரோலில் இருக்குன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் வர சொல்லுவோம். அவங்க நல்லாவே இருக்கிறாங்க, அடுத்த விசிட் நல்லா இருக்குன்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் வர சொல்லுவோம். அதுலேயும் நல்ல கண்ட்ரோல் இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு முறை டாக்டர் பார்க்கணும்னு சொல்லுவோம். வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல கண்ட்ரோலில் இருக்கவங்க டாக்டர் பார்த்துக்கிறது நல்லது. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கண் பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, இதய பரிசோதனை, கால் நரம்பு பரிசோதனை அவசியம் நம்ம செஞ்சுக்கணும். ஏன்னா சர்க்கரை வியாதியில் பொறுத்த வரைக்கும் இப்போ சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால அது உயிர் கொள்ளக்கூடிய வியாதி கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் இப்போ சர்க்கரை இருந்தாலும் நம்ம 20-30 வருஷங்கள் நம்ம வந்து வாழ தான் போகிறோம் நம்ம. ஓகேங்களா? பட் சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சிறு சிறு உறுப்புகள் சொல்லுவோம், மூளை அண்ட் கண், இதயம், சிறுநீரகம், கால், இதில் இருக்க இரத்த குழாய்கள் வந்து ஸ்காராகி புண்ணாகி அதன் மூலமாக கண் பாதிக்கப்படும், இருதயம் பாதிக்கப்படும், சிறுநீரகம் பாதிக்கப்படும், கால் நரம்பு பாதிக்கப்படும். ஸோ நம்ம சர்க்கரை வியாதியில் அல்டிமேட் எய்ம் பார்த்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நம்முடைய எய்மாக இருக்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் அதுக்குள்ளே கட் ஆகிட்டாங்க. சரி டாக்டர், இங்கே சுகர் பேஷண்ட் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கலாமா? உங்களுக்கு அது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ன்றது நல்ல விஷயம், சேஃப் தான். பட் அது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி வந்து அதை வயதானவங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். சுகர் அளவு கண்ட்ரோல் இருக்க முடியாதவங்க வேண்டாம். இளைஞர்கள் அண்ட் சுகர் அளவு கண்ட்ரோல் இருக்கிறவங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பயன்படுறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ சுகர் டேப்லெட் வந்து ஒரு இயர்லி ரொம்ப லாங்காலாம் எடுத்துக்கிறாங்க, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் எல்லாம் வரும் இல்லையா? கண்டிப்பாக. இது ஒரே பாயிண்ட் சொல்லணும்னா இப்போ சுகர் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சுகர்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக அவங்களால சரி பண்ண முடியல. ஓகே, அடுத்து மெடிசன் கொடுக்குறோம். மெடிசன் கொடுத்து சரியாகலைன்னா அடுத்து நம்ம இன்சுலின் கொடுக்குறோம். ஓகேவா? இதுதான் ட்ரீட்மெண்ட் நமக்கு. இப்போ கேள்வி, நீங்கள் கிட்டத்தட்ட மெடிசன் போடுறதுனால சைடு எஃபெக்ட் இருக்கா கேட்குறக்கு. சைடு எஃபெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப வெரி மினிமலாக தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் சர்க்கரை வியாதிக்கு மாத்திரை போட்டு வர சைடு எஃபெக்டை விட நீங்கள் சர்க்கரை வியாதின்னு தெரிஞ்சு மாத்திரை போடாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப 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 அதிகம். நான் சொல்லியிருக்கேன், அதை போடலைன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ, பக்கவாதம் வர்றதுக்கோ, வாழ்நாள் முழுவதும் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கோ, கால் ஆம்புடேட் பண்ணி கால் எடுக்கிறதுக்கோ, இதுதானே பெரிய சைடு எஃபெக்ட் இல்லைங்களா? ஸோ அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி, சுகர் மாத்திரைனால என்ன ஒரு சைடு எஃபெக்ட் வரும்? சுப கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஹெட் ஏக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சில பேருக்கு லோ சுகர் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். கூட சில மெடிசன்ஸ் கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றணும்? டெய்லி வாக்கிங் போடணும், ஃபுட்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மீட் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். சொல்லணும்னா அளவான சாப்பாடு, சரியான சமயத்தில் சாப்பாடு, நடைப்பயிற்சி, இனிப்பு பொருட்களை தவிர்த்தல், முழுமையான மருத்துவ தொடர் கண்காணிப்பு. ஓகே டாக்டர், உடல் எடை குறைச்சா சர்க்கரை குறையுமா? அது கண்டிப்பாக. அந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆக போகுது? வெயிட் குறைய போகுது. வெயிட் குறைஞ்சோன்னு ஆட்டோமேட்டிக்காக சுகர் குறையும் நமக்கு வந்து. ஓகே டாக்டர், டயபெட்டிஸ் ஃபுட் அப்படின்னா என்ன டாக்டர்? நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போ டயபெட்டிஸ்னால கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு, ஸோ அதனால் காலில் வந்து ஒரு புண்ணு ஏற்பட்டு ரொம்ப ஆற முடியாமல் போக்குறப்ப நம்ம தான் டயபெட்டிஸ் ஃபுட். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் மேடம், ராஜகோபால் வெள்ளியூர்ல பேசுறேன். உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சுகர் இருக்கு டாக்டர், கண்ட்ரோல்ல இருக்குது, நார்மலா தான் இருக்கு டாக்டர். கைக்கு கால் பாதத்துலாம் ஒரு எரிச்சலா இருக்கு, கையெல்லாம் எரிச்சலா இருக்கு டாக்டர். எதனால டாக்டர்? அதுதான் இதுக்கு பேர் நாங்கள் டயபெட்டிஸ் நியூரோபதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப காலமாக உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டதுனால ஏற்படக்கூடியது. ரெண்டாவது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நாள்பட்ட சர்க்கரை வித் விட்டமின் B12 டிஃபிஷியன்சி, இதனால் அந்த கால் மரமறுத்து போகிறது, சுருன்னு குத்துறது, ஆணி குத்துற மாதிரி குத்துறது, எரிச்சல், மதப்பு, இது எல்லாமே ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே விடும்போது தான் காலில் உணர்ச்சி அளவு ரொம்ப குறைந்து காலில் புண்ணு ஏற்படுறதோ, அது மூலமாக கால் எடுக்கக்கூடிய கண்டிஷனும் ஏற்படும். ஸோ நீங்கள் முழுமையாக டாக்டரை பரிசோதித்து அதற்கான அந்த எரிச்சல் குறைவதற்கான மருந்து மாத்திரைகள்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதை வந்து தினமும் எடுக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் மருந்து மாத்திரைகள் மருத்துவருடைய ஆலோசனையோட தொடர்ந்து எடுத்துக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம கால் பரிசோதனை பொறுத்தவரை தினமும் உங்கள் காலை செக் பண்ணணும். நீங்கள் காலில் எழுந்த உடனே கண்ணாடியை வச்சு கால் பாதத்தை வந்து பார்க்கணும். உங்கள் கால் பாதத்தில் தினமும் உங்களுக்கு சிறு மாறுபாடு எது ஏற்பட்டாலோ, கொஞ்சம் சிவந்திருந்தாலோ, ஒரு கிராக் ஏற்பட்டாலோ, ஒரு சின்ன வீக்கம் ஏற்பட்டாலோ, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உணர்ச்சி குறைஞ்சிருந்தாலோ
நம்ம உடனடியாக வந்து மருத்துவரை வந்து நம்ம சந்திக்கணும். ரெண்டாவது, எங்கே போனாலும் காலில் வந்து செருப்பு போட்டுட்டு போகணும் நம்ம. ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த உணர்ச்சிகள் ரொம்ப உங்களுக்கு குறையிறதுனால உங்களுக்கு கால் சூடு எது குளிர்ச்சி எதுவும் தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாத நடை போகிறவங்க நடைப்பயணம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, செருப்பு போடாமல் போயிடுவாங்க. பட் அவங்களுக்கு சூடு குளிர்ச்சின்னு தெரியாது தீ மிதிக்கும் போது கொள்ளும்போது. உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புண்ணு ஏற்பட்டுடும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறப்ப அது தீரா காயத்தில் வந்து ஏற்படும். ஸோ அதனால் உங்களுக்கு கால் பராமரிப்பு எப்பயுமே செருப்பு போட்டுக்கணும். உங்களுக்கு நல்லா இருக்கீங்கன்னா சாக்ஸ் போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? அது ரொம்ப அவசியம் பார்த்துக்கணும். ஏதாவது சின்ன காயம் இருந்தாலும் உடனே டாக்டர் வந்து பார்த்துக்கணும் நீங்கள். தேங்க்யூ சார். ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. நன்றி மேடம். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ மேம். வணக்கம் மேம். உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 45 இயர்ஸ் ஆகுது. ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிபி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அது இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து இந்த இடுப்பு சுற்றி இடுப்பு எலும்புல இருந்து இந்த தொடை முட்டி வரைக்கும் ஒரே வலி, அந்த நரம்பு வலி இருக்கு, முட்டி வலி ரொம்ப இருக்குது சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட போனேன் சார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு நரம்பு எலும்புலாம் வந்து வீக்காக இருக்கு. சுகர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் எனக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணக்குள்ளே கிடையாது, பிபி மட்டும் தான் இருந்தது. அதில் பிபி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா 319 இருந்தது சார். அதுக்கு தகுந்த மாத்திரைலாம் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க, அதுக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும் சார். அதனால இப்போதான் புதுசாக நான் வந்து சுகருக்கே மாத்திரை எடுத்திருக்கேன். ஓகேம்மா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க முதுகு வலி பிரச்சனைன்னு பார்க்குறப்ப அது கொஞ்சம் சியாட்டிக்கான்னு சொல்லுவோம். முதுகில் டிஸ்க் நகர்ந்து அது நரம்பு அழுத்துறதுனால உங்களுக்கு அந்த கால் வலி ரொம்ப ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த பிபி சுகர் எல்லாமே சைலண்ட் கில்லராக தான் இருக்கும். இதை வந்து நமக்கு பிரச்சனை ஏற்படுதோ இல்லையோ நம்மளும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம கண்டுபிடிப்போம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் முதுகு வலி பிரச்சனைன்னு போய் தான் உங்களுக்கு சுகர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? பட் உங்களுக்கு வந்து சுகர் கொஞ்ச நாளாகவே இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஓகேவா? அதனாலே நமக்கு நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும். ஓகே. ஸோ உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தினமும் மருந்து மாத்திரைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் வெயிட் லாஸ், உணவு கட்டுப்பாடு அவசியம் எடுத்துக்கணும். சாப்பாட்டில் நிறைய சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய சாப்பிடுங்க. இந்த கால் வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் B12 உள்ள சத்து பொருட்கள் நிறையா நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய கீரைகள், காய்கறிகள், பால், முட்டை, புரியுதுங்களா? ஆட்டுக்கறி, ஆட்டு ஈரல், சுவரொட்டி இதெல்லாம் கொஞ்சம் அவசியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கால் வலி வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? சந்தேகம் சார். இப்போ பார்த்தா சுகர் உள்ளங்க, இந்த மட்டன் எடுத்துக்கவே கூடாது, அதனால சுகர் அதிகமாகிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லைம்மா, மட்டன் சாப்பிட்றதுனால உங்களுக்கு சுகர் அதிகமாகிறது ரொம்ப அதிகமாக ஆகாது உங்களுக்கு. அதெல்லாம் உள்ளுறுப்புகள் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. லிவரோ கிட்னி அந்த சுவரொட்டி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சுகர் ஏறாது. பட் நீங்கள் மட்டன் ஆட்டுக்கறியாக சாப்பிட்றப்ப அளவாக எடுத்துக்கலாம். நீங்கள் வாரத்துக்கு 100 கிராம் 150 கிராம் சாப்பிட்றதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, அப்படி ஏறக்கூடிய கொழுப்பு சுகரே நீங்கள் வாக்கிங் பண்ணி குறைச்சிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நடைப்பயிற்சி அதுக்காக சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை, அளவாக எடுத்துக்கோங்கம்மா கொஞ்சம். இப்போ சக்கரை யூஸ் பண்ணுறதுனா எப்படி சார்? சக்கரை நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாமா, நம்ம நார்மலாக அந்த ஒயிட்? நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள் தான். ஓகேங்களா? எல்லாருமே எடுத்துக்கிறாங்க இந்த சக்கரை சாப்பிட்டா தப்பு, நாட்டு சக்கரை சாப்பிட்டா நல்லதுன்னு. அப்படி கிடையாது இல்லைங்களா? எதுவுமே கரும்புலேருந்து தான் வருது இல்லையா? இந்த ரெண்டுமே இதுலேருந்து வருது, ரெண்டுமே கரும்புலேருந்து தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நாட்டு சக்கரை தான் வரும், அதை நல்லா பாலிஷ் பண்ணுறப்ப தான் வெள்ளை சர்க்கரையே ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் 2 சுகருமே நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி சொல்லுவோம். கருப்பட்டி வந்து பனை மரத்துலேருந்து வர்றது நமக்கு. ஓகேங்களா? ஸோ நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் கம்பேர் பண்ணுறப்ப கருப்பட்டியில் பாதி சதவீதம் சுகர் ஏறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கம்மி தான், பாதி தான். இப்போ கரும்பு சாப்பிட்டா, இப்போ நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் சாப்பிட்டா 60 மில்லிகிராம் சுகர் ஏறுதுன்னா எக்ஸாம்பிளுக்கு, அதுவே வந்து 1 ஸ்பூன் கருப்பட்டி சாப்பிட்ற 30 மில்லிகிராம் ஏறத்துக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால் பொதுவாகவே நீங்கள் இனிப்பு பொருட்கள், நாக்குக்கு எது இனிப்போ அதை நீங்கள் சுத்தமாக தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ, நன்றி சார். அழைத்தமைக்கு நன்றி. கேட்டாங்கல்ல ஒன்றுத்துக்கும் கருப்பட்டி இதெல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே இப்போ சுகர் அப்படின்னாவே நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டோம், கருப்பட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா எல்லாம் இது தானே, அது கரும்புலேருந்து வர எடுத்தானே அதுவும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம். உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எனக்கு வந்து சுகர் இருக்கு சார் எனக்கு. ஓகே.
இல்லை, கால் பாதம் ரெண்டும் மறுத்து போன மாதிரி இருக்கு சார். அதாவது ஏதாவது பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கு சார். அது ஓகே. அது ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். சுகர்கள் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குங்களா? மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? எடுக்கிறேன் சார், மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே. நீங்கள் அதை அவசியம் கால் நரம்பு பாத பரிசோதனை இருக்குது, பயோதிசியோமீட்டர் பரிசோதனையும் சொல்லுவோம். அது உங்கள்ட்ட பக்கத்தில் இருக்க மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் அந்த கால் நரம்பு பாதிப்பை செக் பண்ணி அதை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஓகேங்களா? அந்த மதமதுப்புக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதை கொடுப்பாங்க, சத்து மாத்திரைகள் கொடுப்பாங்க, அதை தொடர்ந்து சாப்பிட்ணும். ரெண்டாவது, அடுத்தது நீங்கள் கால் பராமரிப்பு அவசியம் பார்த்து, மதமதப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சிகள் சொரணை குறையுது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வெளியே போகும்போது எப்பயுமே செருப்பு போட்டுட்டு போகணும், சாக்ஸ் அணிந்துட்டு போகணும். தினமும் நைட்டு உங்கள் காலை வந்து நீங்கள் பரிசோதிக்கணும். காலில் ஏதாவது வறட்சி, புண்ணு, காயம், செவந்து போகிறது, முரடை தட்டுது, இதெல்லாம் இருந்தால் உடனே நீங்கள் மருத்துவரை வந்து கலந்து ஆலோசிக்கணும். ஓகேங்களா? காலில் வந்து வறட்சித்தன்மை ஏற்படாமல் பார்த்துக்கணும். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே. சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி. இப்போ வந்து ப்ரெக்னன்சியில் டயபெட்டிஸ் வரும் இல்லையா டாக்டர், அது என்ன மாதிரி டயபெட்டிஸ்? அதுவே கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவோம், கர்ப்பகால சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த கர்ப்ப காலத்தில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுனால அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த உடல் பருமன், இந்த மாதிரி அவங்களும் உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பட் அந்த அவங்க கண்டிப்பாக அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே அதை கண்டறிந்து அதுக்கான மருந்து மாத்திரைகளும் உணவு பழக்கமும் எடுத்துக்கிட்டால் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா? கர்ப்ப காலத்தில் சப்போஸ் குழந்தை பிறக்க நேரிட்டாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா குழந்தை ரொம்ப வெயிட் அதிகமாக பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா ப்ரீமெச்சூர் பேபியாக வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குமா. அந்த ஸ்டேஜில் வர்ற சுகருமே கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் பண்ணிக்கணும் நம்ம. சில பேருக்கு ரிவர்சிபிள் ஆகிடும், ஒன்ஸ் டெலிவரி ஆகிட்டாங்கன்னா நார்மல் வந்துடுவாங்க அவங்க. சில பேருக்கு அப்படியே தொடர்ச்சியாக அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குமா அவங்களுக்கு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, விருதுநகர்லேருந்து மீனாட்சி பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. சார், எனக்கு 58 வயசு ஆகுது சார். ஓகேம்மா. 2003 சுகர் இருக்குது. ஓகே. கூட வந்து முடக்குவாதம் வந்துடுச்சு சார் எனக்கு. ஓகே. 2 முட்டியும் நடக்க முடியாத ஆயிப்போச்சு. முட்டி தேய்மானம் அதிகமா இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. 4 வருஷம் ஆகுது சார் நடக்க முடியல சார். பெட்ல மேலே படுத்து நடக்கிறேன் சார் நான். ஓகேம்மா. நீ ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதானம்மா? ஆப்ரேஷன் தான் மார்ச் மாதம் செய்யலான்னு இருக்கிறோம் சார் நாங்கள். பண்ணிடுங்கம்மா. டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான் நமக்கு. ஓகேங்களா? சரிங்க சார். நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாக்கா எவ்வளோ நாள் சார் ஆகும் நடக்க? இப்போலாம் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்திருக்குங்கம்மா. அது உங்களுக்கு எந்த மாதிரி பிளேட்ஸ் போடுறாங்க, டைட்டானியம் போடுறத பொறுத்து இருக்குது. நமக்கு குறைஞ்சது நம்ம 4 வாரத்துலேருந்து 6 வாரத்தில் நடக்க ஆரம்பிச்சிடலாமா நம்ம. நீங்கள் வித்து சப்போர்ட்டோட கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ண 1 வீக்கில் நடக்க ஆரம்பிச்சிடலாமா நீங்கள். ஓகேங்களா? சரிங்க சார். 2 முட்டியுமே தேய்மானம் ஆகி போச்சு நிறையான்ட்டாங்க. ஆமாம், 2 முட்டியும் ஒன்றாவே பண்ணிக்கோங்கம்மா. சரிங்க சார். தேங்க்ஸ் சார். அழைத்தமைக்கு நன்றி டாக்டர். இப்போ அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்தால் பசங்களுக்கு சுகர் வருமா? இது ஒரு எல்லாருமே காமனாக கேட்பாங்க இல்லையா? ஆமாம்மா. பொதுவாக வந்து சர்க்கரை வியாதி பரம்பரை தன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அது ஜீன் பாதிப்பு இருக்கிறதுனால. பட் நம்ம ஏற்கனவே சொன்னபடி அது எந்த வயசில் வருதுன்றது தான் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ பசங்க வந்து இப்போ குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க அந்த வரக்கூடிய நேரத்தை வந்து தள்ளி போடணும். ஓகேங்களா? ஒரு காலத்தில் 50 வயசு 55 வயசு வந்தால் தான் சுகர் வரும்னு நிலைமை போய் இப்போதைக்கு 18-20 வயசு பசங்களுக்கு கூட சர்க்கரை வியாதி வந்து இருக்கிறதுனா அது மிக முக்கியமான காரணம் அந்த குழந்தைங்க வந்து நிறைய ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது, ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடம்பு விளையாட்டுத்தனம் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறது. இதுதான் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார். உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க. பெஜ்மதி பேசுறேன் சார். யாருங்க? பெஜ்மதி பேசுறேன். உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சும்மா காலெல்லாம் வலிக்குது, மழை நாள்ல அப்படியே வலிக்குது. ஓகே.
மாத்திரம் வாங்கி தர மாத்திரை வாங்கி தர கேட்குது. அப்புறம் ஒன்னே முட்டி வலிக்குது சார். ஓ ஓகே 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 ஓகே. அதுதான் உங்களுக்கு பார்க்குறப்ப அந்த இயர்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 55 வயதுக்கு மேலே வரக்கூடிய தேய்மானங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம். உங்களுக்கு மிக சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, நீங்கள் வேலை செய்கிற பொறுத்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்திருக்கலாம். எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் வெயிட் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு சீக்கிரமாக அந்த மூட்டு வலி வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். நீங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுகி எந்த மாதிரி மூட்டு வாதம் வந்திருக்குன்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாக்கிடலாம் நம்ம. சரி சார். அந்த சார் சொல்லுங்கள் சார். மூட்டு வலி வலிக்குதுன்னா உடம்பு வாயுக்கு இந்த வலிக்குமா சார்? புரியல எனக்கு, சொல்லுங்கள். வாயு இருந்தால் அந்த மாதிரி வலிக்குமா? இல்லை இல்லை, அந்த வாயுன்றது நம்ம ஸ்லேடையெல்லாம் பேசுகிறது நம்ம வாயுன்றது வந்து நம்ம ஓகேங்களா. அது வந்து நம்ம அந்த மூட்டு ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அது அழற்சி தான், அதனால் வரக்கூடிய வலி தான் அது வந்துட்டு. ஓகேங்களா? கேஸ்ன்றது அங்கெல்லாம் வராது நமக்கு. நிறைய கடுமை வாய்ச்சி அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். கடுமை வாய்ச்சதுனால தான் இப்படி இருக்கு. ஆனால் இதெல்லாம் எல்லாம் சரியாகிட்டு ஒரு வெள்ளாரு இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கேட்டுக்கினா தானே. உண்மைதான். நல்ல எலும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக எடுக்கணும். நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா நீங்கள் கால்சியம் ரொம்ப உடம்புல குறைஞ்சிருக்குன்னா கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது அந்த மூட்டு வலி நமக்கு சரியாயிடும். உங்களுக்காக இப்போ நிறைய அதிநவீன ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ தான் அந்த உராய்வில் ஜெல் மாதிரி ஒரு சுரக்கும் இல்லையா, அது கூட இப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து கண்டறிஞ்சிட்ருக்குறாங்க. இன்னொரு 10-15 வருஷத்தில் எல்லாருக்கும் அந்த மூட்டு வலிகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் நம்ம அவசியம் எல்லாரும். சொல்லுங்கள். மனிதன் தான் கடவுள் தெரியுமா? கண்டிப்பா. மனிதனுக்கு தான் அறிவு கொடுத்திருக்காரு கடவுள். யாருக்காவது அறிவு கொடுத்திருக்காரா? இல்ல. மனிதனா கேட்டுக்கணும்னா கடவுளா கேட்டுக்கணும். வழிபடுறதான் கடவுளும் மனிதனும் ஒன்றுதான். இதுதா? ஓகே சார், தேங்க்யூ. ஆமா, நன்றி சார். கேட்காம ஒரு செயலை செய்யறது தப்பு. கண்டிப்பா. டாக்டருங்க எல்லாமே மனித வடிவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தானே, அதனால தப்பு கிடையாது. கடவுளை நம்ம ஒரு பக்கம் மனிதனால தானே கடவுளை சொல்ல முடியும். உண்மைதான். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. சரி சார். அழைத்தமைக்கு நன்றி டாக்டர். இப்போ வயதானவர்கள் தான், இப்போ வந்தவங்க எல்லாருமே கால் பண்ணவங்க எல்லாமே வயதானவர்கள் தான், 50+. இப்போ அவங்க எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது? இல்லை, இப்போ வயதானவங்களுக்கு பொதுவாக ஏன் சர்க்கரை வியாதி வருதுன்னா அவங்களுக்கு வந்து மசில் மாஸ் குறைவு. இப்போ நம்ம இளைஞர்கள் இருக்கக்கூடிய மசில்ஸ் மாஸ் வந்து வயதானவங்களுக்கு ரொம்ப குறைவு. அது இல்லாமல் அடுத்த ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகிடும், அவங்களுக்கு ரொம்ப குறைவாயிடும். நம்ம வாக்கிங் போகிறது, நடக்கிறது எல்லாமே குறைவாயிடும். அவங்க இயல்பாகவே வயதாகிறதுனால வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க உணவு கட்டுப்பாடு மூலமாக, மருந்து மாத்திரைகள் மூலமாக அவங்களும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ வந்து சுகரை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சுகர் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். அதை நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். அது எல்லாருன்னா இப்போ அட்வான்ஸ்டு டயபெட்டிஸ் ரொம்ப எவால்விங் ஆகிடுச்சு, இப்போ இன்சுலின் எடுத்துக்கிறாங்க போகிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கடினம். ஓகேங்களா? இயர்லி டைப் 2 இப்போ தான் ரொம்ப சுகர் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இயர்லி டைப் 2ல் இருக்கிறாங்க, ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டயட்டு, எக்ஸசைஸு, வெயிட் லாஸ் இது 3 பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக சுகர் வந்து ரிவர்சிபிள் பண்ண முடியும். சுகரால் தள்ளி போட முடியும். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. அவங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சார் சொல்லுங்கள் சார். கதிர்காமத்துலேருந்து நெச்சினான் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு 68 வயசு ஆகுது. ஓகே. சுகர் 300 தான் இருக்குது, 290 இருக்குது. சாப்பிட்றதுக்கு பிறகு 290, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 180. ஓகே. இப்போ என்னன்னு கேட்டாக்கா சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும், அதுக்கு நம்ம லிக்விட் ஐட்டம் என்ன சாப்பிட்லாம்? இப்போ நீங்கள் சொன்ன சுகர் வேல்யூ உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு காட்டுதுங்க சார் அது. ஓகேங்களா? ரெண்டாவது நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க, லிக்விட் ஐட்டம்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாக நம்ம சர்க்கரை பேஷண்ட்ஸ்க்கு அங்கே என்ன சொல்லுவோம்னா லிக்விட் டயட் கொஞ்சம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கூழ் குடிக்கிறேன், கஞ்சி குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன ஆகிடும், அந்த கூழ் கஞ்சி குடிக்கிறதுனால அது பாடியில் உடனே டைஜஸ்ட் ஆகி உடனே பசி எடுக்கிறப்ப திருப்பி நீங்கள் ஏதாவது சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன இருக்குன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பிட்ணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக செரிக்கணும்.
பொறுமையாக சுகர் ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம திடமான உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படி திரவமாக சாப்பிட்லான்னா சேஃபான ஃபுட்டுன்னு பார்த்தா நீங்கள் டீ காஃபிக்கு பழக்கமாக இருந்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லெமன் ஜூஸ் குடிக்கலாம், சர்க்கரை இல்லாத ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு சின்ன டம்ளர் இளநீர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சேஃபாக குடிக்கக்கூடிய லிக்விட் ஐட்டு. தண்ணி முக்கியம். அதே மாதிரி குறைஞ்சது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி இது அவசியம் நீங்கள் குடிக்கணும். முக்கியமாக அந்த தண்ணி அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த லிக்விட் ஐட்டு நீங்கள் சாப்பிடணும். விளையாட்டுக்கு சொன்னேன் நான். எல்லாரும் மற்ற எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த லிக்விடை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் எல்லாரும். அதெல்லாம் நான் தொடர்பே கிடையாது. சரி சரி, சந்தோஷம். நம்மளுக்கு கணையம் வந்து அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு சரியான கண்டிஷன்ல இருக்கான்றது என்ன தெரிஞ்சுக்கிறது? இன்சுலின் அந்த HbA உங்கள் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருந்தாலே உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு கணையம் நல்லா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அது இன்சுலின் இருக்குதா இல்லையான்னு சொல்லி சில டெஸ்ட்டுகள் இருக்குது. C-பெப்டிடைட் டெஸ்ட்லாம் அது மாதிரி இருக்குங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்ட்டு, நம்ம எல்லாருக்கும் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் காஸ்ட்லியான டெஸ்ட்டு கூட. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கணையத்தில் அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, நார்மலாக இன்சுலின் எவ்வளோ சுரக்குதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பட் அது அட்வான்ஸ்ன்றதுனாலே காமனாக நம்ம யாரும் அதுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பரவாயில்ல, கொஞ்சம் நாலேஜாக கேட்குறீங்க, பண்ணுறப்ப அதுக்கான டெஸ்ட்டுகள் இருக்குங்க. நீங்கள் மருத்துவர் அணுகி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அழைத்தமைக்கு நன்றி சார். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, அவங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். நான் வெளியூர்லேருந்து தனபால் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து 75 ஆகுது சார் வயசு. ஓகே. சுகர் வந்து எனக்கு வந்து 600 செக் பண்ணிட்டு தான் இருக்கா, சுகர் வரல. இப்போ வந்து 69, 70 தான் சுகர்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் செக் பண்ணால் நார்மல் தான் வந்து சுகர் காமிக்கல. வெரி குட் வெரி குட், நல்ல விஷயம் தான் சார். ஆனால் பிபி மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. மற்றபடி நடக்கும்போது இந்த கால நரம்புகள்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு சார். ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல. ஓகே, அது முதுமை தான் காரணம். உங்களுக்கு கொஞ்சம் வயதாகுன்னு சொல்கிறீங்க இல்லையா, 75 ஆகுது இல்லைங்களா? ஸோ அதனால் இருந்த வேகம் கண்டிப்பாக இருக்காது. எலும்புகளில் வந்து அடர்த்திகள்லாம் குறையுது இல்லைங்களா? எலும்பில் அடர்த்தி குறையும், விட்டமின் B12 சத்துக்கள் ரொம்ப கம்மியாகும். நீங்கள் மாதிரி பொருட்கள் நிறையா சாப்பிட முடியாது இல்லையா? இளைஞர்களாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ட உணவு பழக்கம் இப்போ சாப்பிட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கான சத்து மாத்திரைகள் நீங்கள் அவசியம் எடுத்துக்கலாம். இல்லை சார், நான் தனிமையில் இருக்கிறேன். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் தான் சாப்பிட்டுருக்கிறேன். அதிகமாக வந்து ஒரு அந்த முறையாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக இல்லை. அதனால தான் சொல்கிறேன் நான், அதே வாய்ப்புகள் இல்லை. நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ தினமும் கீரைகள் மென்று சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவர் அன்றைக்கி அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸோ விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸோ, ஓகேங்களா? அந்த ரீஜாயிண்டில் உராய்வு சுரக்கக்கூடிய அந்த பசை மிகுந்த சத்து மாத்திரை அதையும் நீங்கள் அவசியம் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரல இந்த எக்ஸசைஸ் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். வாக்கிங் கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். வெரி குட் சார், சூப்பர் சார். அதனால தான் நீங்கள் எடுத்து இருக்கீங்க. அந்த ஏர்லி மார்னிங் 5:30, 6 o'clock எழுந்துருவேன். வெரி குட் சார், வெரி குட் சார். ஒரு 1/2 hour வீட்லயே நடந்துருவேன். வெரி குட் சார், வெரி குட் சார். சாயந்தரம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு டீ கடைக்கு போனால் போகிறது வரதுலாம் 2 கிலோமீட்டர் வரும். அந்த அளவுக்கு நடந்தே வந்துடுவேன். நல்ல விஷயம் சார். நீங்கள் ஏதாவது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க இந்த விஷயம் தான். நல்ல விஷயம் நடக்கிறது. ரொம்ப நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது சார். ரொம்ப தேங்க்யூ சார். பண்ணிட்டு இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். அழைத்தமைக்கு நன்றி சார். நிறைய பேர் நிறைய தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன எங்கள் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு குடும்ப நோயாக வந்து உருவாகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ எல்லார் வீட்லேயுமே உங்கள் வீட்டில் இல்லையா எங்கள் வீட்டில் இல்லையான்னு கேட்கப்போ எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி சுகர் இல்லாதவங்க எல்லாமே உண்டாயிடுச்சு. ஸோ முக்கியமாக அடுத்து நம்ம நோயாளிகள் சொல்ல அது வந்துட்டாலே பெரிய நோய் வந்துன்னு ஒரு பயப்படுறாங்க. ஸோ டயபெட்டிஸ்ன்றது ஒரு தண்டனை கிடையாது. ஓகேங்களா? டயபெட்டிஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு உயிர்கொல்லி நோயும் கிடையாது. ஓகே. ஸோ இது டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா யாரும் முதல்ல பயப்பட தேவையில்லை. இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நோய்னா இன்றைக்கி வந்துட்டால் ஒரு வாரத்தில் இறந்துடுறோன்னா பயப்படலாம் நம்ம. இது அப்படிப்பட்ட நோய் கிடையாது. ஸோ நம்ம டயபெட்டிஸ் பற்றின நாலேஜு, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை, மருத்துவரை தொடர்ந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி நம்ம ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழலாம்.
ஓகே டாக்டர், ஃபைனல் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு சர்க்கரை நோய் மற்றும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பிரச்சனைகள், சர்க்கரை நோயை எப்படி கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது என்பது பற்றி நிறைய விஷயங்களை நம்ம விளக்கமாக சொன்னாங்க டாக்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இன்றைய நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாக, நேயர்கள் சார்பாக நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி மாமன்.